ஹலோ உசுர் மக்களே, இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வேளாங்கண்ணி ஸ்கூல் கிட்ட இருக்க ராமநாயக்கன் ஏரிக்கு தான். இந்த ராமநாயக்கன் ஏரியில் ஆல்ரெடி நம்ம போட் ஹவுஸ் பேர்ட் சாங்சுரி வரப்போகுதுன்னு ஒரு வீடியோ போட்டுருந்தோம். அதே மாதிரி இன்னைக்கு புதுசாக 3 செல்ஃபி பாயிண்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது இன்னும் கூடிய சீக்கிரத்தில் வரப்போகுது. அது எங்கே என்னன்னு டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானை உடனே தட்டி விட்ருங்க. நம்ம இன்னைக்கு 3 செல்ஃபி பாயிண்ட் பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம்னு சொல்லியிருந்தோம். அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது இந்த ஐ லவ் நேச்சர்ன்ற செல்ஃபி பாயிண்ட் தான். நம்ம ராமநாயக்கன் ஏரி எவ்வளோ அழகாக இருக்கும்னு இது எல்லாருக்குமே தெரியும். அதோட கார்னரில் கரெக்டாக இந்த ஐ லவ் நேச்சர்ன்ற போர்டு ஃபுல் கம்ப்ளீஷன் ஆனதுக்கப்புறமா பேர்ட் சாங்சுரி எல்லாமே வந்ததுக்கப்புறமா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த வியூ பாயிண்ட்டு. அதே மாதிரி இங்கே இந்த போர்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய ஃபேமிலி எல்லாம் வந்து ஆல்ரெடி செல்ஃபி பாயிண்ட்டை யூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ஐ லவ் நேச்சர் செல்ஃபி பாயிண்ட்லேருந்து அப்படியே இந்த வாக் பாத்தில் ஒரு 100 மீட்டர் நம்ம ஸ்ட்ரைட்டாக போனோம்னா ரைட் சைட்லேயே நம்ம ஹொசூர் அப்படின்னு ஒரு செல்ஃபி பாயிண்ட் இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 70% ஆஃப் த ஒர்க் கம்ப்ளீட்டாக இருக்குது. இப்போ தான் நம்ம அண்ணா கிட்ட கேட்டதுக்கு வெல்டிங் ஒர்க்கெல்லாம் இன்னும் பெண்டிங் இருக்குது, நேம் போர்டெல்லாம் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் பண்ணதுக்கப்புறமா லுக்கு மட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து வியூ பாருங்களேன், லேக் எப்படி இருக்குன்னு பிச்சிக்கவே முடியாது. நம்ம ஒசூர்னாலே ஒரு பிராண்டு தான், அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒசூர்ன்ற போர்டு வச்சுருக்காங்க. இந்த நம்ம ஒசூர் செல்ஃபி பாயிண்ட்லேருந்து பின்னாடி பார்க்குற அந்த பேர்ட் சாங்சுரி பிளேஸில் தான் நிறைய செடி மரத்தோட விதைங்கள்லாம் நட்டிருக்காங்க. அங்கே இன்னும் கொஞ்ச நாளில் அந்த மரம் செடிங்கள்லாம் வளர்ந்ததுக்குமா வகை வகையான பறவைங்கள்லாம் வந்து உட்காரும். அப்போ இந்த ஏரியை பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். கவர்மெண்ட் ஒசூரில் இந்த மாதிரிலாம் டெவலப் பண்ணுறதுக்கு ஸ்டெப்ஸ் எடுக்கிறதுனால நம்ம கண்டிப்பாக ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். அதே மாதிரி நம்ம தான் இதை ரெஸ்பெக்ட் பண்ணி நீட்டாகவும் மெயின்டைன் பண்ணணும். எவ்வளோக்கு எவ்வளோ நீட்டாக நம்ம வச்சுக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே வெறும் நம்ம மட்டும் வரப்போகிறதில்ல, நிறைய ஃபேமிலி குழந்தைங்க எல்லாருமே வருவாங்க. இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக ஆகிறதுக்கான சான்சஸ் கூட நிறையவே இருக்குது. ஸோ இதை நம்ம வீட்டை நீட்டாக வச்சுக்கிற மாதிரி கண்டிப்பாக இந்த பிளேஸையும் நம்ம தான் பாதுகாத்துக்கணும். இந்த நம்ம ஒசூர் செல்ஃபி பாயிண்ட்டுக்கு பக்கத்துலேயே புதுசாக ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்னன்னு ஒரு சர்ப்ரைஸாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். அது என்னன்னு உங்கள் யாருக்காச்சும் ஒரு கெஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சரி வாங்க நெக்ஸ்ட் செல்ஃபி பாயிண்ட்டை போய் பார்க்கலாம். மக்களே, இப்போ நம்ம பார்க்க போகிறது தான் 3rd செல்ஃபி பாயிண்ட். இதுவும் நம்ம ஒசூர்ன்ற போர்டு. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வேளாங்கண்ணி ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் இருக்க வேளாங்கண்ணி பீப்புள்ஸ் பார்க்கில் தான். இதோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் நான் எங்கன்னு யாருக்குமே சொல்லவே தேவையில்லை. ஏன்னா இந்த பார்க்கு யாருக்குமே தெரியாமலே இருக்காது. இது கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலே இந்த பார்க் இங்கே இருக்குது. இதை கவர்மெண்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வருஷமாக டெவலப் பண்ணிட்டு வந்துட்டே இருக்காங்க. ப்ளஸ் இந்த டைம்லையும் இந்த வெயிலையும் இங்கே கஷ்டப்பட்டு இங்கே வேலை செஞ்சு நம்மளுக்காக இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பார்க்குக்குள்ளே மது எடுத்துன்னு வந்து யூஸ் பண்ணுறது, தப்பான பொருட்கள் யூஸ் பண்ணுறதெல்லாம் தயவு செஞ்சு எல்லோரும் அவாய்ட் பண்ணுங்கள். நம்ம சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் நம்ம எல்லா இடத்தையும் நீட்டாகவும் வச்சுக்க முடியும். நம்ம வீடு மாதிரி கவர்மெண்ட் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணும்போது நம்மளும் அவங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி ஆகணும். இங்கே சுற்றி இருக்கிற இடம் ஃபுல்லாக கார் பார்க்கிங் ஏரியா. இது மட்டும் இல்லாமல் இதுக்கு ஆப்போசிட்லேயும் இன்னும் கொஞ்சம் கார் பார்க்கிங்க்கு ஸ்பேஸ் இருக்குது. 2 வீலர்ஸ்க்கும் செப்பரேட்டாக இதுக்கு பக்கத்துலேயே அட்ஜசண்ட்டாக ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த நம்ம ஒசூர் 3rd செல்ஃபி பாயிண்ட் பக்கத்துலேயே தான் போட் ஹவுஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. இங்கேயும் நம்ம ஒசூர்ன்ற செல்ஃபி பாயிண்ட் தான் கொண்டு வந்திருக்காங்க. ஆல்ரெடி நம்ம அந்த ஆப்போசிட்டில் பார்த்த செகண்ட் நம்ம ஒசூர் செல்ஃபி பாயிண்ட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் இந்த 3rd செல்ஃபி பாயிண்ட். ரெண்டுமே வியூ அடிச்சிக்கவே முடியாது, அப்படி இருக்குது. இந்த ஒர்க்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போதைக்கு 70% கம்ப்ளீட்டாக இருக்குது. இப்போவும் வேலை நடந்துன்னு தான் இருக்குது. இந்த வெயிலில் அவங்க கஷ்டப்பட்டு வேலை பண்ணுறாங்க. அதுக்கு நம்ம கண்டிப்பாக நன்றி சொல்லி ஆகணும். இந்த ஒர்க்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்னும் நேம் போர்டு மட்டும் தான் மாட்டணும். அது இன்னும் கொஞ்சம் நாளில் கண்டிப்பாக மாட்டிடுவாங்க. இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. அடுத்த வீடியோவில் மக்களே நம்ம கண்டிப்பாக சந்திக்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி பெல் ஐக்கானை தட்டி விட்ருங்க. அப்போ தான் நம்ம வீடியோ உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துக்கினே இருக்கும். மறக்காமல் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை ஸ்டே டியூன்.